ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. என் பேர் ஜனார்தனன். நான் பட்டாவரமில் இருக்கிறேன். எனக்கு ராகவேந்திர சுவாமிகளை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக நான் புதுச்சின்னு இருக்கேன், பூஜை செய்துட்ருக்கேன். எனக்கு இந்த குரு சஸ்திரம்ன்றதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. முதல்ல சேதுராமன் ஐயா அவர்கள் மூலமாக தான் இந்த குரு சஸ்திர பாராயணத்தில் கலந்துக்கின்னு நான் அவர் அதை மகிமையெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் நான் அதை டெய்லி படிப்பேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது. ராகவேந்திர சாமி யாருன்னு தெரியாது, குரு ஸ்தோத்திரம்னா என்னன்னு தெரியாது. ஏதோ படிப்பேன், பூஜை பண்ணுவேன், அவ்வளோதான். எனக்கு 2020 அதுக்கு 2021 அந்த டைம்லலாம் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் சேலரியே சரியாக வராது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம ஐயா கிட்ட நான் சொன்னேன், ஐயா இது மாதிரி சேலரிலாம் வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரிசைன் பண்ணிடலாமான்னு இருக்கேன் அந்த கம்பெனியில் அப்படின்னோடனே, அர்ஜென்ட்டு படாத, அவசரப்படாத அப்படின்னு ஐயா சொல்லி அவர் வீட்டில் பூஜை அறையில் இருக்கிற ராகவேந்திர சுவாமிகிட்ட நான் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவர் சீட்டு ஒன்று எழுதி வச்சு ஒரு 3 சீட்டு கம்பெனியில் ரிசைன் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி ஒரு சீட்டு குலுக்கி போட்டார். அவர் என்னையே எடுக்க சொன்னார். முதல்ல எடுக்கும்போது வேண்டாம்னு தான் வந்தது. அப்புறம் எனக்கு இது திருப்தியாக இல்லை. இருந்தாலும் 2வது தடவை எடுத்தேன். 2வது தடவை எடுக்கும்போது அதே தான் வருது. 3வது தடவை எடுக்கும்போது வேண்டான்னு தான் வருதே தவிர எனக்கு அதில் ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில. அது ஐயா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ராயர்கிட்ட மன்றாடலாம் சார், கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பல வருஷமாக நடக்கலை அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப போய் சொல்கிறது நான் விட்டுட்டேன் சார், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு தெரியும். அவருக்கு கொடுத்தா கொடுக்குறாங்க, இல்லை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் நான் வந்துட்டோன்னா, இப்போ கொடுக்கலன்னா கூட அது நம்மளுக்கு நல்லதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய சார். ஏன்னா நான் இப்போ நிறைய தடவை ஒரு வேலையில் கஷ்டம் வரும்போது மந்திராலயம் போவேன். இல்லை வேலை போயிடுச்சுன்னா போயிட்டு வந்தப்புறம் 1-2 மாதம் நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவேன். எந்த இன்டர்வியூவும் பக்கத்தில் அது கேன்சல் ஆகும். அப்போ நானே கொஞ்சம் விரக்தி ஆயிடுவேன். என்ன நம்மளால கிடைக்கலையே, இந்த கம்பெனியில் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அவர் என்ன தராரோ அது 2 மாதமோ 3 மாதம் கழிச்சிருக்கிறது அது இப்போ தெரியாது சார். நம்மளுக்கு அது கிடைச்சப்புறம் தெரியும். நம்ம எல்லா அட்டென்ட் பண்ண இன்டர்வியூவோட இந்த கம்பெனி தான் நம்மளுக்கு கரெக்டான கம்பெனி. கரெக்டான கம்பெனின்னு கிடையாது, கரெக்டான பாஸ், கரெக்டான நம்ம செய்ய வேண்டிய வேலை, கரெக்டான சம்பளம், கரெக்டான கூட ஒர்க் பண்ணுற கோவொர்க்கர்ஸ், இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். கம்பெனியோட பிராண்ட் நேம் ஒண்டி பார்த்து நம்மளால் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது சார். இது எல்லாமே இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்மளை அவர் உட்கார வைக்கிறார் சார். அவருக்கு தெரியும் இந்த இடத்துல இவர் உட்காந்தா தான் இவர் சர்வை பண்ண முடியும் அடுத்த 3 வருஷமோ 4 வருஷமோன்னு. அந்த இது எங்கே இருக்கோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் சார். அந்த இடத்துல நம்ம மனசு தளர்ந்து எனக்கு கிடைக்கலையே, 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சுன்னா அப்படிதான் அது. ஆனால் 3வது மாதம் அவர் கொடுத்துருவாரு. கொடுத்தப்புறம் நம்மளுக்கா தெரியும் சார். இது நம்மளா தேடி வந்தது இல்லை, நம்மளை தேடி வந்திருக்குன்ட்டு. நம்ம தேடி போய் இது வரைக்குமே கிடைக்கலாம், ஆனால் நம்மளை தேடி வந்திருக்கு. ஆனால் இதுதான் எனக்கு கிடைக்க வேண்டிய கரெக்டான இடம்னு அவர் நம்மளுக்கு உள்ளுணர்வாக அதை சொல்லிடுவார் சார். அதாவது அவருக்கு எப்படியா இந்த கம்பெனியில் சம்பளம் சரியா இல்லை, ஃபேமிலி ரன் பண்ணும், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பிளான் இருந்து. வேற ஒரு சொன்னால் சார் பிஸ்னஸ்க்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப தீவிரமாக இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இது நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாம் காப்பாற்றக்கூடிய ராகவேந்திர சாமி டிசைட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவர் முன்னால் வச்சு முதல்ல காலையில் அவர் இல்லாத போது சொன்ன உடனே சரி நாளைக்கு நம்ம யோஜனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்டு காலையில் நேரம் பூஜை முடிச்சுட்டு நான் சீட்டு போட்டு பார்த்தேன். 3 சீட்டு. ஒன்று ரிசைன் பண்ணலாம், ஒன்று ரிசைன் பண்ணக்கூடாது, இன்னொன்று பிளாங்க் இருக்கும். அப்படின்னா இந்த 2 தப்பு வேறு ஏதாவது வரணும்னு அர்த்தம். அதில் அந்த மாதிரி 3 சீட்டு போடுவேன். அப்போ அதான் ஒரு பழக்கம் எனக்கு. ராகவேந்திர உத்தரவு வைக்கணும், அப்படித்தான் நான் பண்ணுறது உண்டு. அதில் என்ன சீட்டு வருதோ அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீட்டு போட்டு பார்த்தா 3 தடவை நான் போட்டு பார்த்தபோது 3 தடவையும் வேண்டானே வந்தது. மாலையில் இவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்தபோது அவருக்கு வந்தார் என்கிட்ட. நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் வேண்டான்னு உத்தரவு வருது, ரிசைன் பண்ண வேண்டாம்னு உத்தரவு வருதுன்னு சொன்னேன். இல்லை சார் எனக்கு இஷ்டமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். சரி வாங்க என்னோட போட்டு பார்க்கலாம்னு சொல்லி மாலை நேரம் மறுபடியும் என்ன பண்ணேன், கையால் கழுவிட்டு மறுபடியும் ஒரு 3 சீட்டு போட்டு பார்க்குறோம். 3 தடவை போட்டு 3 வேண்டானே வந்தது. அப்போ அவருக்கு மனசமாதானம் இல்லை. வீட்டில் போய் அவருடைய மனைவி கிட்ட சொல்லி, என்ன அவர் மனைவியே என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த வேண்டாம் சம்பளம் இல்லாமல் எத்தனை நாள் கஷ்டப்படுறது, நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி அதன் மூலம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்லேயும் போய் உட்காந்து சீட்டு போட்டு பார்த்தாங்க அவங்க ராகவேந்திர சாமி படத்தை முன்னாலே. அங்கேயும் வேண்டாம் தான் வந்தது. அதுக்கப்புறம் இவர் சரி அந்த
இதை மாற்றத்துக்கு விருப்பப்படாமல் தொடர்ந்து செய்துட்டு வந்தார். இன்னைக்கு வந்து கம்பெனியில் நல்ல ஓரளவு பொசிஷனில் இருக்கேன். சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ப்ரொமோட் ஆகியிருக்கேன். நல்ல சேல்ரி, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக ராகவேந்தரோட அனுகிரகத்தினால இப்போ சந்தோஷமாகவும் நல்ல ஹாப்பியாகவும் இருக்கேன். தேங்க்யூ சார். குருராஜரை நம்பி அவர்கிட்ட என்ன உத்தரவு கொடுங்களோ அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு வழிகாட்டுவாருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இன்னும் அன்றைக்கி இருந்த வேகத்தில் அவர் வந்து ரிசைன் பண்ணி பிஸ்னஸ் போயிருந்தாருன்னா அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் குருராஜருக்கு தெரியும் இது எது நல்லது எது நல்லது கெட்டதுங்கிற ஒரு தெரியும். அதனால் அவரை நம்பி செய்யக்கூடிய அந்த காரியம் இப்பொழுது குருராஜனால அவர் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்கிறது ஒரு சிறப்பான ஒரு செய்தி. நன்றி. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் வந்து ராயர் என்கிட்ட சொன்ன ஒரு முக்கியமான கட்டளை, நீ சைவமாக இருக்கணும்ன்ட்டு சார். ஏன்னா நான் அசைவமாக இருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தான்னா, ஒரு உயிரை நீ இப்படி துடிக்க கொள்றியே, அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு உயிர் தானே, நீ நல்லா வாழணும்னு நினச்சா எப்படின்ட்டு என்கிட்ட முதல்ல அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் சைவமானேன். நான் நிறைய பேர்கிட்ட சைவம் ஆகுங்கன்னு சொன்னேன் சார். சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஆயிருக்காங்க. மந்திராலயம் போயிட்டு வந்து எவ்வளோ பேர் வந்து வெஜிடேரியன் ஆயிருக்காங்க. இன்க்ளூடிங் ஹிந்துஸ் கிடையாம கிறிஸ்டியன்ஸு மற்ற மதத்தில் இருக்கிறவங்களும் போயிட்டு வந்து எனக்கு நான்வெஜ்ஜே சாப்பிடணும்னு தோண மாட்டேங்குது, இது 1 வருஷமாச்சு, என் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாலும் எனக்கு சாப்பிடணும்னு தோணலை. அப்படி நிறைய பேர். இப்போ கூட என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு சவுதி அரேபியாவில் இருக்காரு, ஒரு ஃப்ரெண்டு ஜெர்மனியில் இருக்காரு. எல்லாருமே அந்த குளிரில், அவ்வளோ ஒரு குளிரில் வந்து வீட்டில் எல்லாருமே சாப்பிடும்போது அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க. சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கை சார். எது சத்தியமோ, நம்ம அடுத்தவங்களுக்கு ஒன்று பண்றோம், அது நம்மளுக்கு நடந்தா நல்லா இருக்குமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு அது பண்ணாம இருந்து உண்மையா இருக்காரு. ராயர் கொடுத்தது போறோம் எனக்கு, ராயர் வந்து நான் உண்மையா இருந்தேன்னா 10 மடங்கு கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு சத்திய தர்ம ரதாயிச்ச, சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம உள்ள வரும்போதே நம்ம பிற உயிர்களை வந்து நம்மளுக்கு கொல்லணும் துன்புறுத்தணும்னு நம்மளுக்கு தோணாது சார். இது ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா வரோன்ட்டு அவருக்கு ஆல்ரெடி தெரியும். இது நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அதோட பலன் வந்து பல மடங்கா தராரு தான் என்னோட நம்பிக்கை. இந்த குரு சோஸ்திரம் எல்லாரும் தொடர்ந்து படிங்க, எல்லா அனுகிரகமும் உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ நான் அந்த குரு சோஸ்திரம் நான் டெய்லி பார்க்காம பார்த்து படித்ததுனால இப்போ பார்க்காம என்னால் மனப்பாடமாக இந்த குரு சோஸ்திரம் சொல்ல முடியும். என்ன இது வந்து ராகவேந்தரோட அனுகிரகமும் எங்கள் சேதுராமன் ஐயாவோட இது ஆசீர்வாதம் தான். எல்லோருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், என்னோட வாழ்க்கையில எப்படி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்கிற ஒரு சின்ன மந்திரம் 108 தடவை சொன்னதுனால என்னோட லைஃப் எப்படி மாறிடுச்சோ, நீங்களும் டெய்லி காலையில எழுந்து ஒரு 5 நிமிஷம், இந்த எவ்வளோ நேரம் மொபைல் பார்க்குறீங்க, அது இது யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹன்னு ஒரு மூலையில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உங்களோட டே ஆரம்பிங்க. உங்களுக்கு ஃபுல் சக்ஸஸ் வரும். நன்றி, வணக்கம்.